ஹாய் ஹலோ மை டியர் கியூட்டஸ் ஃபேமிலி, ஹாப்பி தேர்ஸ்டே ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம சிறுவாபுரி லாக் 4th வீக்காக பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே அன்றைக்கி தான் போஸ்ட் ஆகும். ஏன்னா தேர்ஸ்டே வந்து நம்ம ஈவினிங் தான் சிறுவாபுரி கிளம்பி போகணும். ஸோ வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு ஷூட்டில் இருந்தனால எடிட் பண்ண முடியல. ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி இது கன்ஃபார்மாக போஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் சிறுவாபுரி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. எப்போவுமே வந்து மார்னிங் தான் வந்து சிறுவாபுரி போய் பழக்கும். டைமிங் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும், பட் மார்னிங் வந்து எப்போவுமே தவறுனது கிடையாது. இந்த 4th வீக் வந்து நிறைய வந்து ஒர்க் விநாயகர் சதுர்த்தி, அது மட்டும் இல்லாமல் பாவா வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க டீம்லேருந்து வந்து கேக் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மார்னிங் எங்களால் கிளம்ப முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஈவினிங் பிளான் பண்ணி 4th வீக் மிஸ் பண்ணாமல் போகணும்னு நினச்சோம். இந்த சீனரிஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மார்னிங் பார்க்குறதோட ஈவினிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. தேர்ஸ்டே வந்து ஈவினிங்ஸ் வந்து க்ரௌடே இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்த்தோம். அவர் வந்து பட்டு உடுத்தி ரொம்ப சூப்பராக இருந்தாச்சு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த உள்ளேயே வந்து கருவறையிலே வந்து நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக நின்றுட்டு தான் பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சிறுவாபுரி ட்ராவலே வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சிறுவாபுரி போகிற டைமில் வந்து நாங்கள் விநாயகரையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ போகிற வழியில் அவங்களும் வந்து பெரிய விநாயகர் ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு. கீழே குட்டி குட்டி விநாயகர்லாம் இருந்துச்சு. அங்கேயே வந்து நம்ம விநாயகரை வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் அம்மாவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எங்கேயாவது வந்து குளத்தில் கரைக்கிறோம், இல்லை வந்து கடற்கரை போய் கரைச்சிடலான்றது தான் பிளான் இருந்தது. பட் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பிளஸ்டாக வந்து சிறுவாபுரி தெப்பக்குளத்துலேயே வந்து விநாயகரை கரைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ரொம்ப சூப்பராக, ரொம்ப மன நிறைவோடு நாங்கள் வந்தோம் 4th வீக் வந்து. ஆனால் இந்த வாட்டி எங்களுக்கு பிரசாதமெல்லாம் கிடைக்கல. சின்ன சின்ன சாக்லேட்ஸ் தான் கிடச்சிது. அப்புறம் வந்து அங்கேயே வந்து அந்த உப்பு வச்சு சுற்றிலாம் போடுவாங்களே, ஸோ அது நாங்கள் பண்ணோம். ஏன்னா அடுத்தடுத்து வந்து நாங்கள் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப பாடி பெயின் அண்ட் நிறைய டிஸ்டி அந்த மாதிரிலாம் அம்மா ஃபீல் பண்ணாங்க. ஸோ அங்கேயே நாங்கள் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். மார்னிங்கோ ஈவினிங்கோ நம்ம முருகரை வந்து நல்லா மனசார நினச்சோன்னா, அவர் நினச்சிட்டாருன்னா நம்மளால் அந்த நாளை தடுக்கவே முடியாது. கண்டிப்பாக அவரோட வீடை போய் நம்ம பார்த்துடலாம். அவரோட படியை மிதித்தாலே போதும். ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன் நான் அன்னைக்கு. எவ்வளோ தடைகள் வந்தாலுமே நம்ம அவரை நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து அது பாசிட்டிவிட்டியோடு தான் முடியும். ஸோ எனக்கு இந்த 4th வீக் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. 6 வீக்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 4th வீக் நல்லா முடிஞ்சு இன்னும் 2 more வீக்ஸை அதுவும் ரொம்ப சிறப்பாக முடியும்னு நான் என் அப்பன் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எங்கள் சுவாமியை நல்லா கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கிற ஒரு அக்கா வந்துட்டு அங்கே அந்த குளத்தில் போயிட்டு கரைக்கலாம், அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பாவா போயிட்டு விநாயகரை கார்லேருந்து எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து க்ரௌடடாக டியூஸ்டே போகும்போது நின்று இருக்கோம். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டே பண்ணலை. அந்த குளத்துக்கு உள்ளெல்லாம் கூட நான் க்யூ நின்று பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி எதாவது பார்த்துருந்தா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த தெப்பக்குளம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அழகாக வந்து அந்த ஈவினிங் டைம்ஸில் அந்த கோபுரத்தோடு பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்க குட்டீஸ்லாம் வந்து செமையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கங்கே இருந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் சீனரிஸ் எல்லாம் எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. நான் அது முடித்த உடனே எனக்கு ஷூட்ஸ் எல்லாமே இருந்தது. நம்ம மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி டெம்பிள் ட்ராவல், இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப மனசு ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் ஆகிடுது. இந்த இடத்துல தான் நான் வந்து இந்த விநாயகர் பார்த்தேன், பெரிய சிலை ஸ்டாச்சு. ஸோ கார் போனதில் என்னால் வந்து வீடியோஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுக்க முடியல. இந்த சன்செட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணணும். ரொம்ப இருட்டிடுச்சு. ஸோ டிராஃபிக்லேயும் நாங்கள் மாட்டிட்டோம். அப்புறம் போகிற வழியில் பெட்ரோல்ஸ்லாம் போட்டுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஈவினிங்ஸில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கான்னு சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் போகும்போது இந்த அங்கங்கே வந்து முருகரோட சிம்பிள்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.